எதுக்கெல்லாம் கடன் வாங்கி வாங்கலாம்? எந்த பொருளெல்லாம் கடன் வாங்கி வாங்கலாம்? எந்த விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி வாங்கக்கூடாது சார்? அத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். கடன் வாங்கக்கூடிய பொருள் வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், கடன் வாங்குறோம் அப்படின்னதுன்னா, அதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். நான் என்ன சொன்னேன்? ஒரு 2 வீலர் அப்படின்னதுன்னா, இட் சேவ்ஸ் டைம். உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. நீங்க ப்ரொடக்டிவா இருக்கீங்க. அல்லது ஒரு கோர்ஸ் படிக்கலாம். அது வந்து நல்லது. ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன்னா, அது படிக்கிறதுனால உங்களுடைய நாலேட்ஜ் ஜாஸ்தியாகுது. அதனால வந்து உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கடன் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி பண்ணுறதோடு இல்லாமல் இந்த கடனால் நமக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த கடன்லாம் குட் கடன். பேட் கடன்கிறது வந்து என்ன? இப்போ போய் ஒரு ஃபோனை வாங்குகிறோம். அது வந்து அந்த சமயத்துக்கு அந்த ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனுடைய வேல்யூவும் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வருது. ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னதுன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தபோது அந்த ஒரு இது இருக்கும். கிராஜுவலாக நம்ம டே டு டேயில் அதெல்லாம் இதாகிடும். அந்த ஃபாரின் ட்ரிப்பு போனதுனால ஏதாவது வேல்யூ ஆட் ஆகுதா? கிடையாது. புரியுதா? அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. அல்லது ஒரு போய் சாப்பிட்றோம், கண்ணாபின்னான்னு சாப்பிட்றோம், அல்லது பயங்கரமாக ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப நார்மலாக உங்களால் ஒரு 1000 1500 ட்ரெஸ்ஸுனாலும் நான் 5000 10,000 ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னதுன்னா அந்த ட்ரெஸ் எவ்வளோ நாள் இருக்கும்? அந்த சமயத்துக்கு அது அழகாக இருக்கும். பட் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடிய கடன் வாங்கக்கூடியது வந்து இன்றைக்கி வாங்கக்கூடியது வந்து இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் அதனால் பெனிஃபிட் இருந்ததுன்னா அந்த கடனை வாங்கலாம். இன்றைக்குமே பெனிஃபிட் கிடையாது. ஜஸ்ட்டு இன்றைக்கி உங்களுடைய ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணுது அப்படின்னா அந்த கடனை நம்ம அவாய்ட் பண்ணணும்.